ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, உன் அப்பாவை நம்பி இந்த பதிவை கேட்க வந்திருக்கின்றாய் அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் குழந்தையே? உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. அதனால்தான் நான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கற்க வேண்டும் என்பதற்கே இத்தனை நிகழ்வுகள். அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமை விளக்கும் சிறந்த பண்பு. உனக்கு எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் முதலில் நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு. எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாம் பட்சம். முதலில் எப்படி சுமூகமாக தீர்ப்பது என்பதை யோசி. ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் கீழே செல்வது போல் இருக்கும். ஆனால் 2 மடங்காக மேலோங்கி வந்து விடும். இதுவே அதை தண்ணீரில் வைத்து அழுத்தாமல் பார். அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்று விடும். அதுபோலத்தான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொண்டே இருந்தால் நீ எத்தனை அழுத்தம் தருகிறாயோ அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கின்றேன் என்று மனதை லேசாக வைத்து கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும். இதை புரிந்து கொண்டு செயல்படு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாய் வைத்திரு. அப்போது உனக்குள் புத்துணர்வு என்ற உணர்வு கிடைக்கும். நீ செய்யும் செயல்கள் நல்லதில் முடியும். என் குழந்தையே, நாளை நல்லதொரு விடியலில் உன் அப்பா உனக்கு தரும் நல்ல செய்தி. நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் நாளை ஏற்படும். உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு நாளை எழு. வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களும் நான் உன் வாழ்விலிருந்து அகற்றிவிட்டேன் என் பிள்ளையே. இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் கூறுவது இப்பொழுதிலிருந்தே பலிக்க துவங்கும். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் நான் அறியாமலாயிருக்கின்றேன். என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என் கண்களிடம் இருந்து நீயும் தப்பிக்க இயலாது. உன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன். துரோகங்களால் வீழ்ந்தாய், பிரிவுகளால் உடைந்தாய், வார்த்தைகளால் வெந்தாய், கண்ணீரால் நனைந்தாய். என் பிள்ளை, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றாய். இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இனி நல்லது நடக்க துவங்கும். உன் அப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன். ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக.